நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுக கொடுத்த பிளாக் மணியில சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 4 கோடி ரூபாய்க்கு சீமான் அவர்கள் வாங்கியதா சமூக வலைதளங்களை பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதோடைய ஆவணம் தான் இது. சீமான் அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. வீரலட்சுமி திருப்பி லைம் லைட் வருது. ஆனால் சீமான் அவர்கள் மேலே அவதூறு பல்வேறு குற்றச்சாட்டை வச்சு அப்படியே நம்மளும் லைம் லைட்டில் இருப்போம். போன தடவை திமுக ஆட்சியில் திமுக காரங்களை திராவிடர்களை குளிர் வைக்கிறதுக்கு விஜயலட்சுமி அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு முத்தாரோட சேர்ந்துக்கிட்டு நம்ம சீமான் அவர்களுக்கு எதிராக பேசிக்கிருந்தோம். அப்போ கூட நம்மளுடைய கணவனான பூனை கணேசன் இருக்கார். அவர் ஒரு பாக்ஸரு. அங்கே அந்த பூனை கணேசனா கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அவர் பேர் என்னது, பூவை கணேசனா பூனை கணேசனா ஏதோ ஒன்று கேட்டு பார்க்க சொல்லுங்கள். ஒரே இடத்துல 5 பேரை துவச்சி தொங்க போடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ட்ரைப்ஸ் ஊடகத்தில் இன்டர்வியூ கொடுத்து கடைசியில் பார்த்தா அந்த பூனை கணேசன் என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இலையடிக்கிற சட்டையில் அடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறார் பாவம். அதை விடுங்க. இப்போது அந்த திமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக சீமான் அவர்கள் விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு நல்லா பணம் சம்பாதிச்ச வீரலட்சுமி என்ன பண்ணுதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி வந்துருச்சுல, அப்போ என்ன பண்ணலாம், விஜய் அவர்களை சீமான் அவர்கள் எதிர்க்கிறாரு. உடனே சீமான் அங்கே சொத்து வாங்கிட்டார், இங்கே சொத்து வாங்கிட்டார். சீமான் அப்போ இப்படி பேசிட்டார், இப்போ இப்படி பேசிட்டார். சீமான் திமுகவோட கூட்டணி போகிறார், அப்படி இப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டே இருக்குது. அதில் ஒரு அவதூறு தான் முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அவதூறு. சீமான் 4 கோடி ரூபா சொத்தை அதாவது 10 கோடி ரூபா சொத்தை 4 கோடி ரூபாய்க்கு அவரே வாங்கிட்டாரான். அதுக்கு என்னடா ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதர் இருக்கார்ல, அவர் நாம் தமிழருக்கு சேர்ந்தவர் தானே. அவர் பார்த்தீங்கன்னா சீமானோட ரைட் காண்டா அவர் கையெழுத்து போட்டிருக்காராம். இதை வச்சுக்கிட்டு உடனே சீமானவர்கள் சொத்து தான் அந்த சொத்து, அந்த 4 கோடி ரூபாய்க்கு சீமானவருக்கு எங்கே சொத்து வந்துச்சு, திமுக தான் காசு வாங்க சொல்லி உள்ளபடியே உருட்டி வச்சுருக்குது. ஆக்சுவலாக இதை இந்த கபிலன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் அதை போட்டிருக்கான். சீமான் சொத்து வாங்கிட்டாரு. சீமான் வீட்டு பக்கத்தில் நீலாங்கரை வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டை வெளிநாட்டுக்கார்ட்ட இருந்து அந்த லேண்டு உரிமையால் வெளிநாட்டாக இருக்கார். அவர்கிட்ட சீமானுடைய பினாமி வாங்கிட்டாரு. சிக்கந்தர் சுல்தான் வாங்கிட்டாரு. அதுக்கு அட்டானமி கையெழுத்து போட்டது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய அண்ணன் ரூபனு, அதே மாதிரி சாட்சியாக கையெழுத்து போட்ட சீதன்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை போட்டிருக்கான். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை நாம் தமிழ் கட்சி வக்கீல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமி கையெழுத்து, அதாவது வாங்கி விற்கிறதுக்கு உண்டான ஒரு வக்கீல் கையெழுத்து இருக்குல்ல, அதாவது ஒரு புரோக்கர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது நிலத்தை வாங்கி விற்கக்கூடிய என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த பேர் வச்சுக்கோங்களேன், புரோக்கர்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அதில் ஒரு அவர் பேர் இருக்குது, நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் ரூபன் அண்ணன் பேர் இருக்குது. உடனே அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஸ்ரீதரன் சாட்சியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது சீமானலான்னு சொல்லி அவதூறு பரப்புகிறாங்க. அவன் அவதூறு பரப்புறான். அதை எடுத்து வச்சுட்டு சீமானுக்கு இந்த 4 கோடி ரூபா சொத்து எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு இந்த சொத்து, அதுவே ஒரு போலி, அதுவே சீமானவர்களுடைய சொத்தே கிடையாது. அவனை என்ன போட்டிருக்கானா, இந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு சீமான் முயற்சி செஞ்சுருக்கார், வடைபடம் ரெடி பண்ணிருக்காரு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சீமான் வீடு கட்டி உள்ளே போகும்போது தான் நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் இது பண்ணுறான். அந்த சிக்கந்தர் சுல்தான் அப்படிங்கிறவர் சீமானுடைய பினாமி அப்படிங்கிற. ஆனால் இது என்ன ஒன்றுது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு சீமானுடைய சொத்து தான், சீமான் தான் வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, அதான் சீமானை எப்போயுமே அவர் ஒரு பெரிய பின்பமாக தன்னை காமிச்சு என்ன சீமான் மேலே அவதூறு பரப்பல, அதே மாதிரி அவதூறு போயிட்டு உட்காந்துருக்குது இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற கோலை லட்சுமி, பூனை கணேசனுடைய மனைவி. இப்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாவைக்கா கூட்டம் வீரலட்சுமி பேசினா உடனே சீமான் பாருங்கள் காசு வாங்கிட்டாரு, திமுக காசு வாங்கிட்டாரு, என்னங்க என்னடா ஆதாரம், இந்தா நிலம் இருக்குது, நிலம் இருக்குடா சீமான ஏண்டா நீங்கள் தான் தாவைக்கா தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, போலீஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்சால் ரைடை விட்டு அந்த நிலம் யாரோடது என்ன ஏதுங்கிறத ஒரு செகண்டில் போலீஸ் உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியெல்லாம் மீறி அப்படி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. அந்த இடம் சீமான் இடம் தானே. அப்படியாவது சீமானுக்கு ஒரு 4 கோடி ரூபா மதிப்பில் இடம் கிடச்சா நாங்கள் தான்டா மகிழ்ச்சி அடைவோம். சீமானுக்கு 1000 கோடி சொத்து இருக்குங்குது இந்த வீரலட்சுமி, 5000 கோடி சொத்து பத்திரத்தை கூட சொத்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடு, அது சீமானுக்கு எழுதி கொடு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. இவங்க எல்லாம் அவதூறு பரப்பாங்க. ஆக்சுவலாக வீரலட்சுமி கேரக்டரு எப்படிப்பட்ட ஒரு மட்டமான கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சக்கூட விஷயந்தான். இப்போ முத்தார் அவர்களை விஜய் காவல்துறையை வச்சு கைது பண்ணியிருக்கார். ஏன் கைது பண்ணிடுற அப்படின்னா, விஜய் அவர்களை பர்சனலாக அதுவும் குறிப்பாக ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு அப்படி மட்டும் இல்லாமல் விபச்சார விடுதியில் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை இணைச்சி பேசி தம்ப்லைனே ஒரு ஆபாசமாக சித்தரித்து வச்சுருந்தாப்புல முத்தார். ஆலிசா அப்துல்லா இருக்காங்கள்ல, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அண்ணாமலை அவர்களோட ரொம்ப கொச்சப்படுத்தி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு வைங்க. அதில் இந்த ஆள் ஓடி போய் அதில் தூக்கி கொண்டு உள்ளே வச்சு உள்ளே இருக்குது, இந்த முத்தார் உள்ளே இருக்கான். அதே மாதிரி திரிசூர்யா, இப்போ முத்தார் திரிசூர்யா வீரலட்சுமி இவங்கெல்லாம் யார், அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். என்னென்னா ஒரு அரசியல் தலைவர் இருக்காருன்னா அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசு, திமுக காசு வாங்கிட்டு பர்சனல் லைஃப் பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெய்டு கும்பல்.
அதான் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்து பர்சனல் லைஃப் பற்றியே வந்து பேசுகிறது. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முத்தார் ஜெயிலில் இருக்கார், திரிசூர்யாவும் ஜெயிலில் இருக்கார். இப்போ நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் வீரலட்சுமி விஜய் அவர்களுக்கு செம்படிச்சுக்கிட்டு இருக்குது. விஜய் அவர்களுக்கு செம்படிச்சுட்டு சீமான் அவர்கள் விஜய் வந்து எதிர்க்கிறாரா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து சீமான எதிர்க்கலாம், நம்மளுக்கு அதான கை வந்த கலை, சரி இந்த நில அவதூற பரப்ப நம்ம நம்பிடுவோம் அப்படின்னு வேறவங்க நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் இதாக இருக்குது. இது வந்து உங்கள் அவதூறுக்கு வேணால் சரியாக இருக்கும். சீமான் 1.5 கோடி கார் வாங்கிட்டாருன்னு ஒரு அவதூறு பரப்புனீங்க, அந்த அவதூறு என்னாச்சு, சு ஓடு ஓடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சீமானை ஃபார்ச்சுனர் கார் வாங்கும்போதே அவர் வந்து பாஜக காசு வாங்கிட்டார் அப்படின்னாங்க. சீமானா இப்போ வந்து இந்த கார் வாங்கினால் திமுக காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுங்களை பொறுத்தனே அப்படி தான். சீமான் வந்து அண்ணாமலை சந்தித்தா அவர் பாஜகவோட பிடிஎம், சீமான் வந்து இந்த இந்த நம்ம எடப்பாடியை சந்தித்தா எடப்பாடி சித்தப்பான்னு சொன்னால் அவங்க பினாமி, அவங்களுக்காக வந்து பேசுகிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தனும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுவான் பேசியிருப்போம். அதே மாதிரி தான் தவகைக்காரன் திமுக நம்மளை கட்டமைக்க பார்க்குறான். அதில் இந்த வீரலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் மாஃபியாட்டையும் விஜய் அவர்கள்ட்டையும் காசு வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ வந்து தகவல் வருது. எனக்கு அப்படி தான் தோணுது. அங்கே காசு வாங்கிட்டு, ஏன்னா திமுக காசு வாங்கிட்டு தான் தெரியும் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயலட்சுமி வச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இந்த தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்துச்சு இந்த வீரலட்சுமி. அப்போ இப்போ என்ன சும்மாவாக இருக்கும்? அப்போது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் மாஃபியா அவங்களாம் எவ்வளோ ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த சீமானே சொன்னார். 300 கோடி ரூபா வந்து இது பண்ணுறாங்க. திமுககாரன் கூட நம்மளுக்கு சீமானுக்கு எதிராக அவ்வளோ கோடிகளை செலவு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் ரூட் மாஃபியா செலவு பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கும்பல்கிட்ட இது வந்து ஒரு 5-10 வெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து இது பேசிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உண்மையாலுமே அப்படி ஒரு வீடோ ஒரு காரோ அந்த சீமான் அவர்கள் வந்து வாங்கினா, அவர் வந்து சொந்த பணத்தில் வாங்கினாலும் சரி, இல்லை யாரோ கொடுத்தாலும் சரி, அது நல்ல பணமாக தான் இருக்கும். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் ஆட்சி நடக்குதுல்ல, வக்கீல்களுக்கு உண்டான அந்த பதவி போடுறதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் எல்லாம் வெளியே வந்துச்சு. ஊழல் பண்ணுற பணத்தில் நாங்கள் வந்து வாங்கலை, அது மாதிரி வந்து கொள்ளையடிக்கிற பணத்தில் வாங்கியிருக்க மாட்டார். இந்த நிலமே ஆனால் சீமானுடைய நிலம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது இந்த கையெழுத்து போட்டிருக்காருல ஸ்ரீதர் அவர்கள், அதை வச்சுக்கிட்டு இந்த இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. இதுங்க பேசட்டும், பேச தான் நம்ம வந்து வளருவோம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, விஜய்க்காக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக எல்லாத்துக்கும் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கரை பூசணும். சீமான் வந்து காரில் போகக்கூடாது, சீமான் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சீமான் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஓட்டாண்டியாக தெருவில் வந்து தானாக நடந்து போயிட்டுருக்கணும், தெருவில் நடந்து போயிட்டு தானாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்போ தான் சீமான் வந்து எந்த சொத்து இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதான் அது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க நல்லவங்க என்னென்னு பார்த்தா என்னென்ன இன்னும் அந்த 5 வருஷத்தில் தெரிஞ்சுட்டு பாருங்கள் இவங்க எப்படிப்பட்ட ஊழல் கட்சி, தூய சக்திங்கிறாங்க எல்லாம் இந்த தாவேகா. இவங்க எவ்வளோ பெரிய ஊழல் சக்தி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தெரிஞ்சிடும். இவங்களோட முகத்துல எல்லாம் இப்போயே இந்த வேட்பாளர் போடுறதுக்கே பல கோடிகளை வாங்கிட்டு தான் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி தான் வந்து நம்முடைய விஜய் அவர்களே வந்து கருப்பணம் வாங்கிட்டு 1.5 கோடி ரூபா நீதிமன்றம் கட்ட சொல்லிகிட்டு இருக்குது. எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா வெளியே வரும்போது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலே வந்து சில விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வரும்போது ஒன்று ஒன்றா பேசுவோம். அதே மாதிரி டாஸ்மாக் துறையில் கண்டிப்பாக இருக்குது, சேட்டை இருக்குது, பேச தானே போகிறோம். அப்போ தெரியும் யார் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறா, யார் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறா, யார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சீமானுக்கு 1 கோடி ரூபா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்க, நம்ம இனத்துக்காக உழைக்கிறார் சீமானு, அதனால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி அப்படி தான் காரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை உழைச்சி தான் சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து இந்த வீரலட்சுமிக்கெலாம் பிஸ்கட் போடுறாங்கல்ல, அவங்கள மாதிரி திருடி சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.